we just go to the சூத்திரம்ஸ். நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜெம்மா ஒரு இதை சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஹல்சந்தியில வந்து நம்ம ஜலாம் ஜஷோந்தே பண்ணிட்டோம், ஜலாம் ஜஷ் ஜஷி பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து ஜெயோஹோ அந்நிய தரஸ்யாம் அது போன கிளாஸ்ல பண்ணினோம். தென் கரீச்ச பண்ணிட்டோம். அப்புறம் ஷஷ்டோட்டி பண்ணினோம். அப்புறம் வா அவசானே பண்ணினோம். அப்புறம் யரோனுநாசிக்கே அனுநாசிக்கோவா அது பண்ணினோம். அப்புறம் ஸ்தோஹோஷ் சுனாஷ்டுஹு பண்ணிட்டோம். ஸ்தோஹோஷ் சுனாஷ்டுஹு பண்ணிட்டோம். தோர்லி பண்ணிட்டோம். மோனுஸ்வாரக பண்ணிட்டோம். நஷ்ட அபதாந்தஸ்ய ஜலி மக பண்ணிட்டோம். அனுஸ்வாரஸ்ய யயி பரசவரணக அது பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது இனிமே நமக ஹஸ்வாத் அச்சி நமுன் நித்தியம் பதஸ்ய இது பண்ணுவோம். அப்புறம் நலோபக பிராதிபதிகாந்தஸ்ய பதஸ்ய ஓகே அது ஒன்றும். அடுத்தது வந்து சோஹோ குஹு ஜலி பதஸ்ய. அப்புறம் இன்கோஹோ அபதாந்தஸ்ய ஆதேச பிரத்யோகோ சக மூர்தன்யக. அப்புறம் ரஷாபியாம் நோ நக அப்படின்னு வரும். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நத்துவத்தோட சூத்திரம் தான் அது. ரேஃபாவும் ஷகாரமும் வந்ததுன்னா அந்த நகாரஸ்தானே நத்துவம் ஆதேசம் அது. அப்புறம் ஹோ டஹ ஜலி அந்தே அகாரஸ்தானே டகாரஹ ஆதேசம். ஓகே, இப்ப வந்து இப்ப நம்ம இவ்வளவு நாளும் நம்ம வந்து பண்ணின எல்லாமே வந்து நம்மளுக்கு தஸ்ய ஸ்தானே தஸ்ய ஸ்தானே தஸ்ய பரதக தஸ்வ பூர்வம், அதாவது நம்ம தஸ்மின் நிர்திஷ்டே பூர்வக நான் என்ன சொன்னேன், ஸ்தானி, அப்புறமா வந்து நிமித்தம் அண்ட் ஆதேஷ. இந்த மூணும் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா சஷ்டி விபக்தியில வர்றது ஸ்தானியா இருக்கும். நிமித்தம் வந்து either it will be சப்தமி ஆர் பஞ்சமி விபக்தியில வருது. ஆதேசம் வந்து கண்டிப்பா பிரதமால வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற சூத்திரம் வந்து 8.3.32 நமஹ ஹஸ்வாத் அச்சி நமுன் நித்தியம் பதஸ்ய. அதாவது this is an ஆகம சூத்திரம். ஆகமா, what is the difference between ஆதேஷா அண்ட் ஆகமா? இப்போ ஆதேஷானா நம்ம முன்னாடி எல்லாமே நம்ம நிறைய படிக்கும் போதே நம்ம படிச்சிருக்கோம். ஆதேஷ அப்படின்னு சொன்னானா ஆதேஷ இஸ் இது சத்ருவத்து, ஆகமா இஸ் மித்ரவத்து அப்படின்னு படிச்சிருக்கோம். அதாவது ஆதேசம்னா என்ன, ஒன்ன போக்கிட்டு அதனுடைய இடத்துல வந்து உட்காந்துக்கிறது. ஆகமானா என்ன, நீயும் இருந்துக்கோ நானும் உன் பக்கத்திலேயே வந்து இருக்கேன். ஸோ ஆகமா இஸ் மித்ரவத்து, ஆதேஷா இஸ் சத்ருவத். ஏன் சத்ருவத்து, நம்மளை போக்கிட்டு தானே அந்த இடத்துல வருது. இப்ப நம்ம ஸ்தோஹோ சுனா தகாரஸ்ய ஸ்தானே தானே வருது. அப்ப அது ஆதேசமா வருது. வேற ஆகமாக என்ன பண்ணுறது, it is not doing all that, it is just coming and it is being there. ஸோ இந்த ஆகமால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஆகமா வந்து எப்படின்னா ஆத்யந்தௌ டகிதௌ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சூத்திரம்லாம் நீங்க இப்போ படிக்கணுங்கிறது இல்லை. we'll do it when we do the இது அது பேர் என்ன, we will do லகு சித்தாந்த கௌமுதி, we will do that sutram. Now we will just do this sutram. நமோ ஹஸ்வா அச்சி நமுன் நித்தியம். இது ஒண்ணும் இல்லை, நம்ம எல்லாரும் படிச்ச நமுடாகம சந்தினா. ஓகே, இப்போ இது வந்து ஆதி
அந்தௌ, அதாவது நான் முன்னாடியே ஒரு தடவை சொன்னேன். அதாவது ஐ ஜஸ்ட் ஷேர் த ஸ்கிரீன். ஆத்யந்தௌ டகிதௌ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது is my screen visible? Yes, Mata. Okay. Yes, Mata. Okay. இப்போ ஆத்யந்தௌ டகிதௌ அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா டித்து கித்து டகி டௌ, ரெண்டு டௌ அப்படின்னா ரெண்டு. அப்போ கித்து டித்து. இப்போ ஆதி அந்தௌ, அப்போ வந்து ஆத்யந்தௌ டகிதௌ, அதாவது இந்த ஆகமாவா வர்றது வந்து ஆதியில ஒண்ணு வரும், தித்தாகமா கித்தாகமா, இது எங்க வரும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆத்யந்தௌ. ஒண்ணு ஆதியில வரும், ஒண்ணு அந்தத்துல வரும். இட் இஸ் நாட் எய்தர் ஆர். தி வந்து ஆதியில வரும், ஆத்யந்தௌ டகிதௌ. ஸோ கித்து வந்து அந்தௌல வரும், அந்தத்துல வரும். ஸோ ஏன் இது சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் அன் ஆகமா. ஆகமானா, I told you it is மித்ரவத். It will keep the already the letter which is there, it will be there, and another letter will also come. இதுதான் நம்ம வந்து நமோ ஹ்ரஸ்வாத் அச்சி நமுன் நித்யம். அப்போ இப்போ நமஹ, நமஹ ஹ்ரஸ்வாத். ஹ்ரஸ்வாத் அப்படின்னு சொல்லும் போதே பஞ்சமி. அப்போ அதுக்கு முன்னாடி நமஹ ஹ்ரஸ்வாத், நமஹவும் பஞ்சமி. அப்ப நமஹ, நமங்கிற அந்த பிரத்யாகாரத்துல என்ன வரும்? நமங்கணனம். கரெக்டா? நமங்கணனம். அப்போ நம்முங்கிறது வந்து ஞமகணனம், ஞமகணனம். அப்போ ஞ கிடையாது. அப்ப ஞோட ஞ கிடையாது. ஞம, அப்ப மோட ம கிடையாது. கரெக்டா? பஞ்சமா வர்க்கத்துல என்னெல்லாம் வருது? ஞமகணனம். அப்போ ஞ கிடையாது, மா கிடையாது. இந்த 3 லெட்டர்ஸ் மட்டும்தான். அப்போ ஞமகணனம். இம்முங்கிறது கடைசியில வர்றது வந்து நம்மளுக்கு தெரியும், ஒரு பிரத்யாகாரத்தோடும் இட் லெட்டர். சோ அதனால இந்த 3 மட்டும்தான். அப்ப என்ன சொல்றா இங்க? நம்மு வந்து இருந்தது ஹஸ்வாத். ஓகே, அப்ப ஹஸ்வாத். அப்போ நமஹ இருந்து அச்சி பரே. அச்சின்னா என்னது? ஃபாலோடு பை அச்சு. ஓகே, சப்தமி followed by achu. When a ngam pratyaya is followed by achu pratyaya, what is the adesha? Ngamut. Ngamutna என்னது? இந்த 3 நுட்டு, நுட்டு, நுட்டு. ஓகே, அதுதான் நமுட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் கொஞ்சம், இது வந்து மனசுல அப்படியே வாங்கிட்டு வாங்கிட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த சூத்திரம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இட் வில் பி வெரி வெரி ஈஸி. நமுடாமகம சந்தியை நம்ம படிச்சிருக்கோம். பட் அந்த பிரத்யாகாராவை கொஞ்சம் நீங்க வந்து வாங்கிட்டு மனசுல புரிஞ்சுட்டு நீங்க பாருங்க. இப்போ அதனாலதான் அது நமுட்டுன்னு வந்ததுனாலதான் அது நமுடாகம சந்தி. நமுட்டு ஆகம அப்படின்னு ஆகம தான் அந்த இடத்துல. தித்தாகமா அத்தக அச்சக ஆத்ய அவயவாக பவந்தி. அப்போ தித்து, நான் என்ன சொன்னேன்? ஆத்யந்தௌ டகிதௌ அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு ஆகமத்துல. ஆத்யத்துல தித்து வருது, அந்தத்துல கித்து வருது. அப்ப இது வந்து தித்து தானே. இப்போ தித்துனால இது வந்து ஆத்யந்தோ டகிதௌ, தித்தாகமா, அதனால முதல்ல வரும். ஏன்னா நமுட்டு, நமுட்டு அப்படின்னு இருக்கு. நமுட்டுனால அது நம்முதான். ஆகமத்துல நுட்டு, நுட்டு, நுட்டு. அப்போ இந்த ஆகமா வந்ததுன்னா ஆகமா எங்க வரும்?
இங்க எங்க வரும்னு தெரியறதுக்கு தான் இந்த சூத்திரம் இருக்கு. ஆத்யந்தௌ டக்கித்தவும். இப்ப ஆதியில இருக்கிறதுனால அது ஆதி டக்கி டிட்டா இருக்கிறதுனால ஆதியில வரும். யதா சங்கியம். அப்போ நகாராத் பரஸ்ய டுட்டு, நகாராத் பரஸ்ய நுட்டு, நகாராத் பரஸ்ய நுட்டு. இதுதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட போன தடவையே ஒரு இது சொல்லி கொடுக்கும் போது சொன்னேன். யதா சங்கியம் அசங்கியம் அனுதேச சமானம் அப்படின்னா நம்ம அந்த ஏச்சோ அயவாயாவ அயாதி சந்தி அயவாயாவா யாந்தா வாந்தா தேச சந்தி பண்ணும்போது எப்படி வரும்? ஏக்கு அப்புறம் ஒரு இது வந்ததுன்னா, ஒரு பவல் வந்ததுன்னா என்ன வரும்? அது ஏச்சுல ஏக்கு அப்புறம் ஒரு ஸ்வராட்சரம் வந்ததுன்னா ஐ ஆயிடும். கரெக்டா? அப்புறம் அப்புறம் ஐ அவ்வு ஆயி ஆவு. அப்போ எப்படி வரும்? ஏக்கு ஐ தான் வரும், ஓக்கு அவு வரும், ஐக்கு ஆய் வரும், அப்புறம் அவுக்கு ஆவ் வரும். So it is in a line. It is not savarane. It is in a line. Okay. So அதனால அது என்ன சொல்றோம்? யதா சங்கியம் அனுதேச சமானம். So அதனால யதா சங்கியம் எப்படி அந்த ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டர்ல தான் இதுவும் வரும். ஆர்டர் மாறாது. அதுக்கு பேர் தான் யதா சங்கியம். சோ இங்க வந்து நாக்கு என்ன வரும்? முட்டு. நாக்கு என்ன வரும்? நுட்டு. நாக்கு அப்புறம் என்ன வரும்? நுட்டு. இதெல்லாம் ஆதேசமா வரும். இப்போ நம்ம ஆகமாமா வரும். இது ஆகமா, டிட்ட ஆகமா வரும். சோ என்னது இது? வாட் இஸ் த சூத்திரம் ஹியர்? நமஹ ஹஸ்வாத் அச்சி நமுட் நித்யம் அப்படின்னு சொல்றோம். சோ ஹஸ்வாத் பரஹ யஹ நம் ததந்தம் யத் பதம் தஸ்மாத் பரஸ்ய அச்சஹ நமுட். ஓகே, இப்ப பார்ப்போம். இதுல எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம படிச்சிருக்கோம் இந்த எக்ஸாம்பிள். இப்ப எப்படி இருக்கு? ஹஸ்வாத். அப்போ இப்போ நமஹ, நமஹ வந்து பதாந்தத்துல நம்முங்கிறது இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? ஹஸ்வாத். ஹஸ்வாத்னா ரஸ்வமா இருக்கணும் முன்னாடி, தீர்க்கமா இருக்கக்கூடாது. இப்ப பிரத்யங்குங்கிறதுக்கு பிரத்யாங்குன்னு இருக்கக்கூடாது. கரெக்டா? அந்த பிரத்யங்கு பிளஸ் ஆத்மா. இப்ப வாட் இஸ் த பதாந்தத்துல என்ன இருக்கு? நக்காரா இருக்கு. சோ அது நம்முல நக்காரம் வருது. அப்புறம் முன்னாடி என்ன இருக்கு? அக்காரம் இருக்கு. அதனால ஹஸ்வஹ. அப்போ இதோட பின்னாடி என்ன வருது? ஆத்மா. பின்னாடி there is an அச்சு. ஹஸ்வாத் அச்சி ஃபாலோடு பை அச்சி. கரெக்டா? அப்ப அது ஃபாலோடு பை அச்சு. இப்ப என்ன ஆகணும்? இப்ப நாக்கு வந்து முட்டாகமா வரும். ஆதேஷம் என்னது? முட்டு. ந வந்தா முட்டு, ந வந்தா முட்டு, அப்புறம் ந வந்தா முட்டு. இதுதான் ஆதேஷம். சோ ஆகமாவா வருது இந்த இடத்துல. முட்டு ஆகமாவா வருது. இட்ஸ் நாட் ஆதேஷம். ஐம் சாரி, அகைன் அண்ட் அகைன் ஐம் சேயிங் ஆதேஷம். இட் இஸ் ஆகமா. சோ இதெல்லாம் இருக்கும். ஆதேசம்னா ஒண்ணு போயிட்டு தான் இன்னொன்னு வரும். இது இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா வரப்போகுது. சோ என்னது? நக்காரா இருக்குன்னா இன்னொரு நக்காரா வந்து ஆதேசமா வரும். இன்னொரு நக்காரா வந்து ஆகமாவா வரப்போகுது. அப்போ ஹஸ்வாத் ஹஸ்வ அகார பர யஹ நகார தஸ்மாத் பரஸ்ய ஆகாரஸ்ய முட்டாகமஹ. ஓகே, இப்போ வந்து அது எப்படி வருது? அச்சி அப்படிங்கிறோம். அச்சின்னா அச்சு. அச்சு வந்து பின்னாடி வருது. அப்போ இந்த இடத்துல வந்து ஆதியில வரும். நிமித்தம் என்னது? இந்த இடத்துல சப்தமி இருக்கு. அப்போ ஒரு பஞ்சமி இருக்கு, சப்தமியும் இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் அந்த ஆகமா வரும். ஓகே, அப்ப அந்த ஆகமா வந்து முன்னாடி வரும். ஏன்னா அது டித்து முட்டாகமா அப்படின்னு சொன்னதுனால அது டித்து. முட்டாகமா ஏன் டித்தா மாறுறது? ஏன் அதை நம்ம டித்துன்னு சொல்றோம்? எது இட்டு லெட்டரா இருக்கோ நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் புக்ல இட்சங்யா படிக்கும் பொழுதே, இத்து பிரகரணம் படிக்கும் பொழுதே
இப்ப நம்ம வந்து ஷானட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல சகாரா வந்து இத்தாகும் அப்படின்னா அது சித்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எது இட்டோ அதோட சேர்த்துக்கணும். சகாரா இட்டுனா சித்து. அது மாதிரி இது நமுட்டு. நமுட்டு வந்து ஆகமா, அதுல வந்து தித்து. தித்து வந்து இது வந்து தித்தா, டகாரா வந்து இத்தாயிடும். ஓகே. அண்ட் இதுல வந்து யூ வில் கெட் லோன். அப்போ முட்டாகமால முட்டுல வந்து யூ வில் கெட் ஒன்லி this mu is used for ucharanam. Many of us we say that அது அச்சனுநாசிக்கா இத்து அப்படின்னு சில பேர் சொல்றா. பட் சில பேர் வந்து சொல்றது வந்து உச்சாரணத்துக்காக அதை நாங்க போட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்பேன். இப்ப நகாரமும் வந்து வந்து டக்காவும் வந்துன்னா நட்டுன்னு சொல்லலாம். பட் இது முட்டு அப்படின்னு அப்படின்னு போட்டுட்டு உச்சாரண அர்த்தம் அப்படின்னு சொல்றா. சில பேர் வந்து இதையே வந்து பாரஃப்ரைஸ் பண்ணும் பொழுது டகாரா 1.3.3 ஹலந்தியம் ரூல் படி இத்து, ஊ வந்து உபதேச அச்சனுநாசிக்கா இத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஞா வரும். அப்ப ஞா ஒன்லி வில் பி த கண்டென்ட். கரெக்டா? அப்போ ஊப்பு எடுத்து அப்போ அனதர் நக்காரா, நக்காரா ஞா வராது, நக்காரா வரும். ஓகே. நக்காரா வில் பி த கண்டென்ட் ஆஃப் முட்டாகமா. அப்போ பிரத்யங்குன்னு இருக்கு, இதுவும் ஆகமாவா வருது. சோ ரெண்டு நக்காரா வந்து பிரத்யங்காத்மா. பிரத்யங் பிளஸ் ஆத்மா will become by the sutram namo hasvat achi namun nityam, it will be pratyangatma. இது நம்ம அப்படியே படிச்சிருக்கோம். இந்த 3 லெட்டரும் பின்னாடி வந்ததுன்னா, முன்னாடி ஹ்ரஸ்வமா இருந்ததுன்னா, பின்னாடி ஸ்வராட்சரம் அச்சா இருந்ததுன்னா என்ன ஆகும்? there will be an ஆகமா. இன்னொரு அதே லெட்டர் அந்த நகாரானா அந்த லெட்டரே வந்து ஆகமாவா வரும். ஸோ தட் இஸ் ஒன்லி நமுடாகம சந்தின்னு நம்ம படிச்சிருக்கோம். நமுட்டு பிளஸ் ஆகம வில் பி நமுடாகம சந்தி. ஓகே. அதை நம்ம இது பண்ணுவோம். இது புரிஞ்சுதா? இன்னொரு தடவை சொல்லணுமா? It's very easy. We have done it. But just to understand the sutram, you need to take time. Okay. நமஹ அப்படிங்கிறது பஞ்சமியில வருது. நம்முங்கிற இது நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது? பிரத்யாகாரா. ஞமகணனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஞ ரெண்டு பேரும் இந்த மூணு தான் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். திஸ் இஸ் இப்போ நகாரா சுகன் பிளஸ் ஈஷக. அப்ப சுகன் அப்போ இந்த இடத்துல வந்து எதுல முடியறது? நகாரத்துல முடியறது. கரெக்டா? நால முடியறது. அப்புறம் பின்னாடி என்ன இருக்கு? அச்சு இருக்கு. முன்னாடி என்ன இருக்கு? ஹ்ரஸ்வம் இருக்கு. ல வந்து ககாரா பிளஸ் ஆ, that is again ஹஸ்வம். So சுகன் பிளஸ் ஈஷக. So that will be again நமோ ஹஸ்வாதச்சி நமு நித்யம். So இன்னொரு நகாரம் நகாரம் வந்து ஆகமாவா வரும். So சுகன்னீஷ. இது வந்து நுட்டாகம. நம்ம முதல்ல பார்த்த பிரத்யங்காத்மா வந்து முட்டாகம. இது வந்து நுட்டாகம. அடுத்தது நுட்டாகம. சன் பிளஸ் அச்சுதக. அப்போ சன் இது நுட்டுல நகாரத்துல முடியறது. ஓகே. நம்ம என்ன சொன்னோம்? 3 லெட்டர் நம் பிரத்யாகாரால அப்படின்னு சொன்னோம். இது வந்திருக்கு. பின்னாடி வந்து ஹ்ரஸ்வம். ஏன்னா சகாரா அகாரா ஆ. சோ ஆ இஸ் ஹஸ்வம். ஹ்ரஸ்வம்னால சன் நால முடியறது. ஃபாலோடு பை அச்சுதா. ஆ இஸ் அச்சி, ஃபாலோட் பை அச்சு.
So அதனால again the same nakara comes as an agama. So sannachutaha. So these are the example for ngamo raswadachi ngamun nityam. இது நம்மளோட நம்ம படிச்ச சந்தியில நமுடாகம சந்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Anybody has any doubt? Ask if you have. சொல்லுங்கம்மா. மத்தா அந்த டிட்டு எனக்கு கொஞ்சம் புரியல மத்தா. அந்த டிட்டா ஆத்யந்தௌ டிக்டகிதௌ அப்படின்னு சூத்திரம் இருக்கு. ஓகே, இப்போ ஆகமத்துல இருக்கிற சூத்திரம் ஆதி அந்தௌ டகிதௌ. ஆத்யந்தௌ ரெண்டுக்கும் சேர்த்து சொல்றோம். ஆத்யந்தௌ அப்ப டகிதௌ டித்து கித்து ரெண்டும் இருக்கு. இப்ப ஆதியில வர்றது வந்து டித்து, அந்தத்துல வர்றது கித்து அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஆத்யந்தௌ டகிதௌ. இப்ப இது டித்தாகமாவா இருக்கிறதுனால இது ஆதியில வருது, முன்னாடி வருது. எப்படி இருந்தாலும் நடுவுல தாமா வரும். ஓகே, அப்புறம் அது பின்னாடி வரும். We will see some examples of that also. Okay, when it is கித்தாகமா வரும்போது நம்ம பார்க்கலாம் அது எப்படி பின்னாடி வருது. இப்ப இந்த நமுடாகம சந்தியில தித்த ஆகமாவா வர்றதுனால இட் இஸ் கமிங் ஆதி. ஆதினா என்னது? அதாவது எதுக்கு முன்னாடி வருது? இப்போ நம்மளுக்கு அச்சி பறைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அச்சிக்கு முன்னாடி வருது. அந்த ஆகமத்தை முன்னாடி போடணும். பின்னாடி இருக்கிற அக்ஷரத்தோடு முன்னாடி இந்த ஆத்மா பிரத்யங்கு பிளஸ் ஆத்மா அப்படின்னு வரும்போது இந்த அச்சியா இருக்கு. அப்ப அந்த ஆகமா எங்க வரும்? தித்தாகமாவா இருக்கிறதுனால ஆத்யந்தௌ டகிதௌ அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கிறதுனால ஆதியில வரும் தித்து ஆகமா அதனால முதல்ல போடுவோம் அத. ஓகே, சோ ஒரு நகாரா பக்கத்திலேயே இன்னொரு நகாரா வரும். எப்பொழுதுமே இந்த ஆகமா வரும்பொழுதுவே ஒரு நகாரா, ஒரு நகாராக்கு அடுத்ததுதான் அந்த நகாரா வரும். ஒரு நகாராக்கு அடுத்ததுதான் அந்த நகாரா வரும். இந்த சுத்மா சொல்லுங்க சார். ஆக்சுவலா எனக்கு பேசிக்கா 2 டவுட் தான். அந்த ஞம் இருக்கு இல்லையா, இந்த மாவும் ஞாவும் நம்ம எடுத்துக்கிறது இல்ல. ஞம ஞானால மாவும் ஞாவும் இதுல எடுத்துக்க மாட்டோம். சூத்திரம் அது சார், நம்ம எடுத்துக்கிறது இல்ல, பாணினி போட்ட சூத்திரம் அது. இல்ல ஞமோன்னு இருக்கு இல்லையா, ஞம ஞான அந்த பிரத்யாகாரத்துல. அப்போ உங்களுக்கு பிரத்யாகாரம் என்னது சொல்லுங்க? ஞம ஞான நம். ஆமா, அப்போ மாவும் ஞாவும் இந்த இதுக்கு வராதான்னு கேட்டேன். வராது, தான் வருது. இல்ல அந்த பிரத்யாகாரத்துக்குள்ளதானே மாவும் ஞாவும் இருக்குங்கிறதுக்காக கேட்டேன். எங்க இருக்கு? நம்ம எடுத்துக்கிறதே 3வது லெட்டர்ல இருந்து தானே எடுத்துக்கிறோம். இப்ப இச்சு பிரத்யாகாரம்னு சொல்றோம். இச்சு பிரத்யாகாரம்னா அப்ப நீங்க ஆவ விட்டுருவே இல்ல சார். சரி சரி. இப்ப ஏச்சு பிரத்யாகாரம். அப்ப அது அச்சுல ஏச்சு வருதுனாலும் ஆயி ஊ ரு ரு போயிடுறது இல்ல. அது மாதிரி அம்மாரி ரைட் ரைட் ரைட். அது ஓகேமா, கிளியர் ஆயிடுது. இதுல ஹ்ரஸ்வா தச்சின்னு இருக்கு இல்லையா, இப்போ சுகுன் ஈஷகான்னு அது தீர்க்கத்துல வர்றதுனால அது வருமா? சுகுன் ஈஷகான்னு வருது இல்லையா? ஆமா, அப்போ இந்த ஆகமம் வருமா? ஏன்னா அது ஹ்ரஸ்வமா இல்லையா ஈஷகா அப்படிங்கிறது. ஈஷகா பின்னாடி இருக்கிற அச்சி சார். நீங்க முதல்ல சூத்திரத்தை குழப்பிக்காதீங்க. சூத்திரத்துல எங்க உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எது பஞ்சமியில இருக்கு, அதாவது என்ன இருக்கணும், முன்னாடி என்ன இருக்கு. இப்ப பாருங்க, முன்னாடி என்ன இருக்கு? ஹ்ரஸ்வஹ ஞம். இப்ப நான் உங்களுக்கு பெருசாக்கிருக்கேன் பாருங்க ஸ்கிரீனை. ஹ்ரஸ்வஹ ஞம். அது ஹ்ரஸ்வஹ ஞம். இப்போ ஹ்ரஸ்வஹ, இப்ப சுகன் நீங்க சொன்னீங்க. இப்ப ஞம் பிரத்யாகாரால தான் நகாரா வருது. கரெக்டா? கிளியர் மத்தா, थैंक यू. அதுக்கு முன்னாடி ஹ்ரஸ்வஹ வருது. அப்போ சுகன்னுங்கிறது, இப்ப சுகன்னுங்கத்துல இப்போ இந்த இந்த க முன்னாடி இருக்கிறது தான் ஹஸ்வமா இருக்கணும் சார்.
பின்னாடி வந்து வந்து அச்சி அச்சி மட்டும்தான். followed அச்சி by மட்டும்தான். அச்சு. அச்சி. அச்சி வந்து சப்தமியில இருக்கு. சப்தமி எப்போதுமே பின்னாடி தான் வரும். நிமித்தமா. பஞ்சமி தான் முன்னாடி வரும். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. தேங்க் யூ. ஓகே. தேங்க் யூ புரியுதா மாதா. சார்? தேங்க் யூ. புரியுது மாதா. தேங்க் யூ. யாரு வேற யாரு? வேற யாருக்கா டவுட் இருக்கா இதுல? ஓகே. Yeah. So I hope you have understood this sutra. So நம்முடாகம சந்தியை தான் நம்ம இந்த மாதிரி இந்த சூத்திரத்துல வருது. ஓகே. ஓகே. அடுத்த சூத்திரம் வந்து actually it is not in this Hal Sandhi Sutram. It is 8.2.07. Okay. இப்ப இந்த சூத்திரம் வந்து it is என்னன்னா ந லோபஹ பிராதிபதிகாந்தஸ்ய பதஸ்ய, அதாவது ஒரு பிராதிபதிக்கத்தோடு அந்தத்துல நகாரம் இருந்ததுன்னா அதை நம்ம பதமா ஆக்கும் பொழுது லோபக பவதி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எப்படி பண்ணுறது, இப்ப வந்து ஜஸ்ட் இப்ப ராஜன்ங்கிறத எடுத்துக்கோங்க. I think I better go to the Ashtadhyayi for you all to understand. I want to understand. இது வந்து நான் சொல்லி கொடுக்கறத விட it is more than for us to understand from the Ashtadhyayi Sutrams. Point 2.7. 2.7. Yeah. I'll just share the screen. I will explain everything to you, but I will just share the screen. Okay. Because இது வந்து நம்ம ஏதாவது இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ணது கஷ்டம். ஓகே. ஸோ இது வந்து 8.2.7 ந லோபக பிராதிபதிகாந்தஸ்ய. அப்போ பிராதிபதிக அந்தஸ்ய இப்ப வந்து எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன், முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து நம்ம எடுத்துக்கணும். சூத்ரானந்தரம் அனுவர்த்தத்தேன்னு நம்ம சொல்லியிருக்கேன். முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இப்ப ஸ்தோஹோ ஸ்துனாஷ்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்ததுல வந்து ஸ்தோஹோ வரவே வராது. வெறும் ஸ்டுனாஷ்டுஹு மட்டும்தான் வரும். ஸ்தோஹோ ஸ்டுனாஷ்டுஹுல இருந்து நம்ம ஸ்தோஹோவை எடுத்துக்கிறோம் அடுத்த சூத்திரத்துக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்றோம். பிகாஸ் ஐ டோல்ட் யூ தட் ஒரு சூத்திரம்ங்கிறது அல்பாட்சரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் இட் இஸ் ஃப்ரேம்ட் லைக் தட். ஸோ இப்போ ந லோபக பிராதிபதிகாந்தஸ்ய. இப்ப அதிகாரம் என்னது? அது பதஸ்ய. பதஸ்யங்கிறதுலதான் வரும். பூர்வத்ரா சித்தம் இஸ் த அதிகாரம். அது 8.2.1 பூர்வத்ரா சித்தம் தான் நம்ம படிச்சோம். நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்கிறது இங்க பின்னாடி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது எப்படின்னா எதி கஸ்யச்சன பிராதிபதிகஸ்ய பதசஞ்ஞா அப்படி பவதி தர்ஹி ததந்தஸ்ய நகாரஸ்ய அனேன சூத்திரேன லோபக கிரியதே. இதுல வந்து நம்ம ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ராஜன்கிற சப்தம். இப்ப ராஜன்ங்கிறது ஒரு பிராதிபதிகம். இப்ப இந்த ராஜன்கிற பிராதிபதிகம் நம்ம பதமா ஆக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், பிராதிபதிகத்துல அது ராஜன் அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம அதை வந்து ஒரு பதமா பண்ணும்போது எப்படி பண்றோம் அப்படிதான் நம்ம வந்து we have to see. எப்படி வருது? ராஜன்ங்கிறத நம்ம வந்து ராஜா அப்படிதானே பண்றோம். அந்த நகாரா becomes லோபக. we will see the English உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகே. நீங்க எல்லாருமே அஷ்டாத்தியாயில இப்படி பார்த்து you can read. It will be very easy for you. இந்த எஸ்சி வாசு அவரோடது
வந்து this it will be very very good. Okay, so இப்ப பாருங்க, the nakara at the end of a nominal stem, that is the pratipadikam, அதுல நிறைய சூத்திரம்ஸ் இருக்கு. we'll just forget all those things. இப்போ ந லோபக பிராதிபதிகாந்தஸ்ஸ, அப்போ வந்து அந்த அப்படின்னா இப்ப ராஜ, இப்ப ராஜன்கிற சப்தம் ராஜானவ் அப்படின்னு வருது, ராஜானக அப்படின்னு வருது. அப்புறம் ராஜாபியாம், ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் given here, ஐ டோன்ட் நோ. இப்ப ராஜன்கிற சப்தத்தை நம்ம எடுத்துட்டோம்னா ராஜாபியாம், ராஜாபிஹி வரும் இல்லையா, எல்லாமே ராஜபிஹி. அதனால அதே மாதிரி நம்ம ராஜபியாம், இந்த பாருங்க ராஜபியாம். இப்போ ராஜன் அப்படிங்கிற சப்தத்துல நம்ம வந்து ராஜன்கிறதுல என்ன அந்த சூத்திரம் என்ன சொல்றது, ந லோப பிராதிபதிகாந்தஸ்ய பதஸ்ய, அதாவது பதஸ்ய அந்தஸ்ய ந லோபக பவதி. If you want to make that as a padam, you have to take out the nakara. இதுதான். அப்ப ராஜன் அப்படிங்கிற நக்காரம் வந்து லோபமாயிடும். சோ ராஜபியாம், இப்ப ராஜபியாம் அப்படின்னு வருது. அப்புறம் ராஜபிஹி, எல்லாமே அதே மாதிரி தான் வரும். This is how it has to be. நம்ம ராஜன் சப்தம் வந்து we'll see how it comes. 1 minute. அப்படியே இப்போ நகாராந்தக புல்லிங்கக ராஜன் சப்தக. இப்ப பாருங்க, அந்த நகாராந்த லோபமாகும். நம்ம சொல்லியிருக்கோம் பதமா வரத்துக்கு. இப்ப ராஜா, ராஜானோ, ராஜானக, இந்த இடத்துல நகாரா லோபமாயிடுது. ஓகே, இப்ப வந்து there will be many rules because it is புல்லிங்க. அது வந்து நம்ம எதனால ராஜாவாகிறதுங்கிறதுக்கெல்லாம் there will be rules. ஓகே, எல்லாத்துக்கும் சூ அவுட் ஜஸ்ட் தான். இந்த சூ வந்து எப்படி அந்த ஆறுது அப்படிங்கறதெல்லாம் there will be many rules. So ராஜா, ராஜானோ, ராஜானக, ராஜானம், ராஜானோ, ராஜ்யக. ஓகே, அடுத்தது பாருங்க ராஜ்யா, ராஜபியாம். பாருங்க இந்த இடத்துல ராஜபியாம், ராஜபிஹி. அடுத்தது ராஜ்யே, ஏ வரும்போது ராஜ்யே, ராஜபியாம், ராஜபியக, ராஜ்யக, ராஜபியாம், ராஜபியக, राज्ञः राज्ञोः राज्ञां, और राज्ञी और राजनी also can be there. राज्ञोः राजसु. हे राजन, இந்த இடத்துல பாருங்க எப்பொழுதுமே நம்ம ஹே ராமா தானே சொல்லுவோம். அது மாதிரி ஹே ராஜன், ஹே ராஜானோ, ஹே ராஜானக. So this is the sutram is very clearly saying only you have to nakaranta pratipadikam ending with nakaranta. The nakaranta will be lopa when it is getting the pada sanya, when it gets the padam. Okay, the nakara is not, it becomes lopa. But in the sambodhanam we always use only that word. Only for some we have changes. For Sita we say Site. Adala changes. They are all different sutrams. Let us not break our heads for that. Saptami varaikkum nama paapom. Okay, Saptami varaikkum paakumbodhu there are changes where the nakara goes away when we use byam அப்படிங்கும்போது ராஜபியாம். So அதனாலதான் the sutram says na lopaha pradipadikantasya padasya. So the nakara at the end of the pradipadika will elide. So இப்ப யோகின் சப்தம், இப்ப நம்ம யோகி, யோகः அஸ்ய அஸ்தி இதி யோகின், யோகின் இனி பிரத்யா யூஸ் பண்ணி யோகின் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அப்ப அதோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம் என்ன மாறுது, யோகி தானே வருது. So there also the nakara becomes lopa. So these are some things that we have to understand. Okay, இப்ப ஆத்மன் சப்தம், ஆத்மன், அப்போ நகாராந்த, there also nakaranta is there. So nakaranta ஆத்மான்னு தான் வருது. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு திருத்தியா விபக்தி த்விவச்சனத்துல எப்படி வரும்,
ஆத்மபியாம். இந்த ராஜபியாம் மாதிரி தான் ஆத்மபியாம். So that is also Sutram says ந லோபஹ பிராதிபதிகாந்தஸ்ய பதஸ்ய. யாருக்காவது டவுட் இருக்கா இந்த சூத்திரத்துல? கொஞ்சம் நிறைய நகாராந்த எண்டிங் வேர்ட்ஸ் பிராதிபதிகம் எடுத்து பாருங்கோ. எப்படி நகாரம் வந்து லோப ஆயிருக்கு, பிராதிபதிகாந்தம் அது பதமா மாறும்போது. இப்ப பிராதிபதிகமா இருக்கும் பொழுது லோபம் ஆகல. ஓகே, we must understand. இப்ப ராஜன் is a பிராதிபதிகம். So when we are making it a padam, when it becomes a, what is a padam? நான் திரும்ப சொல்றேன், சுப்பு திங்கந்தம் padam. If it is a subantam, it is a padam. If it is a tingantam, it is a padam. Okay, so that is the main definition. Sup tingantam padam. So this pratipadikam is only a shabda. It is not a padam. So adanaladan idu vandu maarudhu. Anybody has any doubt? ஹரியோம் மாதா. பார்வதி ஹரியரன். சொல்லுங்க மாதா. ஃபர்ஸ்ட் ஏகவச்சனத்துல இருக்கு, பட் த்விவச்சனம் பகுவச்சனத்துல வந்து பிரதமா தித்தியால வந்து நகாரம் வரும். அதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல நகாரம் எங்க வந்திருக்கு? அது ராஜானௌ. ராஜானௌ அடுத்ததுல ராஜானம். நான் என்ன சொல்றேன், அந்த நகாரத்தோடு லோபமாறுது. இப்ப உங்களுக்கு ராஜன் நவுன்னு வரல இல்ல, உங்களுக்கு பிரதமா இல்லையா மாதா? என்னமா பிளஸ் அவு நவ் இல்ல, நம்ம இது சுபந்தம் படி இன்னு பிளஸ் அவு இல்லையா திவிவச்சனத்துல? பட் இங்க இன்னே வந்து லோபம் ஆயிடுறதுமா. இந்த ராஜா தானே உங்களுக்கு கிடைக்கிறது. ஆமா, அப்ப திவிவச்சனத்துல வரும்போது நவ்வுன்னு வரும்போது எப்படி? இல்ல அதனாலதான் சொன்னேன், for each one there will be a different sutram. இப்ப ஓகே, இப்ப நீங்க சொன்ன சு அவு, இப்ப அவு வந்து நீங்க ராம சப்தத்தோட போடுங்க. ராம சப்தத்தோட வரும்போது சுஓஜஸ் போடுங்க. ஆமா ஆமா மாதா. சுஓஜஸ் போடும்போது ராமஹ ராமௌ ராமஹான்னு வந்துடும். அப்ப ராமௌ எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ராம பிளஸ் ஔ ராமௌ. அப்படியா? ராம பிளஸ் ஔ என்ன வரும்? ராம பிளஸ் ஔ ராமௌ இல்ல மாதா, இம்மு பிளஸ் அஜா. ஓகே, ராம். சரி, அப்புறம் ராமாஹா எப்படி கிடைச்சது? அது சு இஸ் இது வருது. சுபந்தத்தோட சு இஸ் வந்து அது வந்து விசர்க்கம். அப்ப ராமஹ. ஓகே, ராமஹ முதல்ல வந்துடுது. அப்புறம் அடுத்தது ராமௌ. ராமாஹா எப்படி வந்தது? ராமாஹா வந்து அஸ்லயே வரணும். அஸ் கரெக்ட் தான். ராம பிளஸ் ஆ பிளஸ் இஸ் சவர்ண தீர்க்க சந்தி மாதிரி இம்மு மா பிளஸ் ஆ மா, அப்புறம் விசர்க்கம். தப்பா சொல்றேன் மொத்தம். சரி, இப்ப ராமம் எப்படி கிடைச்சது? ராமம் அம். ராம பிளஸ் அம்மா ராமம் ராமாம்னு வருது இல்லையே? அததான் நான் சொன்னேன். So there are many sutrams involving that. Okay. Yes. இப்ப ராம plus actually நீங்க சொல்லிருக்கீங்க சுபந்தம் வந்து மோஸ்ட்லி ஹல், ஐ மீன் நம்ம அஜந்தஸ்ல வந்து நமக்கு வந்து வரும், சரியா வரும். ஃபார் இதுக்கு வராது. இப்ப மருத் சப்தம் வச்சிருந்தேன்னா நீங்க மருத் அதுக்கு வரும். மருத்தஹ அதுக்கு வரும். நீங்க ராம சப்தம் எடுத்தா முதல்ல ராம எடுத்தா வராது. ஆமா, வராது. அது கரெக்ட் மாட்டா. இதுல இங்க வந்து எனக்கு நான் இங்க நகாரம் வந்தது வந்து எனக்கு திருப்பியும் இந்த நகாரம் is not belonging to the pratipadikam. Okay. This is a separate nakara that has been brought in. Okay. That's what at the beginning itself I said there will be different sutrams for that. क्योंकि तृतीय विभक्तिல இருந்து கரெக்ட்டா வருது. ஆமா, பட் இதுல இருந்து வராது. Okay, it will be difficult. It won't come. Okay. மாதா இதுல பிராதிபதிகம் ஆர் பதம் will elide போட்டிருக்க. நகாரா both பிராதிபதிகம் ஆர் பதம் will elide போட்டிருக்கிறது. என்ன சார்?
இங்க இந்த நகாரா அட் த எண்ட் ஆஃப் பிராதிபதிகா ஆர் பதம் வில் எலைடுன்னு போட்டிருக்க. ரெண்டுமே பதத்துல இருந்தாலும் எலைடாகும், எலைட் ஆகும்னு போட்டிருக்காங்க. பதத்துல இருந்தாலும் ஆகும். அதை நம்ம பார்ப்போம். நம்ம we will have to see some other examples for that. ஆஹா, சரி சரிம்மா. இப்போதைக்கு நம்ம we just take as பிராதிபதிகம். And when it becomes a padam, மெயினா அதுதான் நம்மளுக்கு இந்த சூத்திரம் என்ன சொல்லிட்டு, when padasya அது வரும்பொழுது that becomes that is elided. In the padam also it is elided. We cannot say it is elided everywhere. ஏன்னா ராமான்னு வருது இல்ல, துத்தியா விபக்தி பகுவச்சனம் என்ன வருது? சீதாராமன் சார் சொல்லுங்க. ராமம் ராமம் வருது, ராமான் ராமான் வருது. அப்போ ராமான்னு வருது. அப்ப அந்த இடத்துல நான் தானே இருக்கு. ஆமா, எலைட் ஆகல. அது எலைட் ஆகல இல்ல, அதுக்கு வேற ரூல் இருக்கு. இப்ப சொன்னேன், அததான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் சார். இட்ஸ் அது ஒரு பெரிய ஓஷன் சார். நம்ம வந்து இல்ல அது that I understand because நீங்க முதல்ல அந்த டயத்துல நம்ம வந்து அத படிச்சிருந்தாதான் நமக்கு புரியும். ஆமா, நீங்க சுபந்தத்துக்கு அப்படி எதிர்பார்க்க முடியாது. அதான் the Rome was not built in a day-ங்கற மாதிரி you cannot go into the grammar in one day. So இந்த இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பிராதிபதிகம் பதமாக மாறும் பொழுது நம்ம அந்த நகாரத்தை லோபமாக்குறோம். Okay, this is the simple understanding. Okay, yes, Parvati madam, are you okay? Yes Mata, I'm okay Mata, I understand. Okay. Yeah, so it's difficult for us to understand, but we have to take it as it comes. Okay, இப்ப அடுத்த சூத்திரம் நம்மளோடது 8.2.30 சோஹோ குஹு ஜலி பதஸ்ய. இப்போ சோஹோ குஹு இது நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம், but I will also bring that also to you. One minute. I don't know where my Ashtadhyayi is. Yeah. I'll just share the screen. தெரியாம அஷ்டாத்தியாயில வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து சோஹோ குஹு, this is another sutram which you'll have to see here. 8.2.30. இப்போ what is this சோஹோ குஹு? இப்போ சூத்திரம் வந்து ஒன்லி சோஹோ குஹு தான் சொல்லுறது. பட் முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்தெல்லாம் அணுவருத்தி நம்ம என்ன பண்ணாரு, அணுவருத்தி என்ன ஆகுது, ஜலி. இது பாருங்க 8.2.30 இருக்கு. ஆனா 8.2.26 ஜலி வந்திருக்கு. அந்தே 8.2.29. So what does the sutram say? சோஹோ குஹு ஜலி அந்தே பதஸ்ய. Actually it is in the padam. பதமா இருந்தால்தான் அப்போ பூர்வத்ரா சித்தம் இஸ் த அதிகாரம், பதமும் அது அதிகாரம். சோ சோஹோ குஹு ஜலி பதஸ்ய அந்தே அப்படின்னா என்ன? சோ இப்ப சகாரா இஸ் சேஞ்சிங் இன்டு ககாரா, தட் இஸ் சோஹோ. அப்போ சா will change to ku when it is followed by a jal aksharam. It is also, it should be padasya ante. ஒரு பதத்தோடு எண்டுல சவர்கீய வர்ணஸ்ய பதாந்தே உத ஜல் வர்ணே பரே கவர்க ஆதேஷ பவதி. பாருங்க, பதாந்த சவர்கீய வர்ணஸ்ய கவர்க ஆதேஷ. இப்ப வாச் ரொம்ப அழகான பிராதிபதிகம் இஸ் வாச்.
It is a chakaranta shabda. Tritiya dvivachane prakrita sutrena kavarga adesha bhavati. இப்போ watch plus bhyam. Tritiya dvivachanam. அப்போ பியாம்ங்கிறது திருத்தியா த்விவச்சனத்தோட பிரத்யை தானே. ஏன் அவ பாருங்கோ எவ்வளவு இதா வந்து திருத்தியா த்விவச்சனம் எடுத்துட்டு இருக்கானா, அதுல வந்து அவளுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு அஜந்தமோட பிரத்யை வந்தாதான் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து திருத்தியா த்விவச்சனத்துல நம்மளுக்கு என்ன வருது, பியாம்னு வந்துடுறது. ஸோ இட் இஸ் ஸ்டார்டிங் வித் அன் அக்ஷரம். அண்ட் இங்க என்ன சொல்றா, இங்க சோஹோ குஹு வந்து எப்ப மாறும், when it is starting with a ஜல். கரெக்டா? இப்ப அச்சு வருமா, இதுல வராது. இப்ப ஜல்லுனா என்னெல்லாம் வரும், வர்க்கீய சதுர்த்தம் ஜல்லுல எப்படி வரும், ஜபங் கடதஷ் ஜபகடதஷ், கப்ப சட்டட்ட சட்டட்டவ் கப்பை ஷஷசர் ஹல். அப்போ எல்லா கான்சனன்ட்ஸும் எக்ஸப்ட் யபரல. கரெக்டா? That is only jal pratyahara. I hope you understand that. இப்ப ஜல் பின்னாடி இருந்ததுன்னா ஜலி பரே என்ன ஆயிடுறது, சோஹோ குஹு. இப்ப பியாம், இப்ப பகாரா இஸ் கமிங் இன் த ஜல் பிரத்யாகாரா. அப்போ வாக் பிளஸ் பியாம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வாட்ச் அப்படிங்கிற சப்தம் வந்து நம்ம இப்போ வாட்ச் சகாரா நம்ம எடுத்துட்டோம்னா வாட்ச் பிளஸ் சு ஔஜஸ்ல சு எடுத்துக்கிறோம். சு எடுத்துட்டா என்ன வரும், வாட்ச் பிளஸ் சகாரா என்ன வரும், டெல் மீ. சகாரா எந்த பிரத்யாகாரத்துல வருது, come on ஓபன் அப் பண்ணுங்கோ. நானே தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஆடிபிளா இருக்கேனா? எஸ் மாதா, என்ன கேட்டேன்? இப்போ வாட்ச் வந்து எப்படி வாக் வரும் மாதா, வாக் வரும், வாக். அது எப்படி எதனால மாறுறது, கவர்க இல்லையா? இல்லம்மா, நீங்க வந்து அது வாட்ச் வந்து வாக்கா மாறுறதுன்னு சொல்லிட்டு அது எதனால மாறுறது அப்படின்னு சொல்லுங்க. அறிவோம் மாதா. சொல்லுங்க பாலா மேடம், சொல்லுங்க. அந்த சூ வந்து அது வந்து ஜல் பிரத்யாகாரால வருதா? That is what you have to explain. Okay, okay. Okay, Mata. Okay, okay. I couldn't say that. Okay. Yeah. You have to explain why watch is becoming. When it is being now padama ஆகும்போது watch is a pratipadikam. See, never confuse yourself because before between a pratipadikam and a padam. Padamna என்னது, சுப்பு திங்கந்தம் தான் பதம். வாட்ச் வந்து பிராத்திபதிக்கம் தான் இங்க. இட் இஸ் நாட் அ பதம். ஆனா நம்ம பிராத்திபதிக்கத்துல இருந்து பதமா மாத்திரம் என்ன பண்றோம், சூவோட நம்ம ஜாயின் பண்றோம். இப்ப வாட்ச் பிளஸ் சூ அப்படின்னு எடுத்துப்பேன். அப்ப சூல என்ன ஆகும்? எஸ் பாலா மேடம், கண்டினியூ பண்ணுங்க. அறிவோம் மாதா, கண்டினியூ பண்ணுங்க. சூ என்ன ஆகும்? இந்த சூ வந்து இதுவா மாறிடும் இல்லையா, ஜல் பிரத்யாகாராவா இருக்கிறதுனால. சரி ஈஸ்வரி, சோஹோ குஹு ரூல் படி அது இக்கா மாறிடுமா? Okay, 1 minute. I will just stop it here. Can you see the whiteboard? தெரியுதாமா? தெரியுது மாதா. Okay. இப்போ வாட்ச்
இப்ப வாட்சோட நம்ம வாட்ச் இஸ் த பிராதிபதிகம். இப்ப நம்ம அத வந்து பதமா மாத்துறோம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம் எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த முதல்ல சூல என்ன காரியம் நடக்கும்? அங்க காரியம் ஏன் இந்த வந்து உபதேசே அச்சனுநாசிகா இத்து போயிடுமா இல்லையா? ப்ளீஸ் ஆன்சர். ஓகே, பிகாஸ் உங்களுக்கு புரியறதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் ஸ்கிரீனை பார்க்கும்போது ஐ cannot see anybody. சோ இப்போ என்ன ஆயிடுறது? இப்ப அடுத்து என்ன ரூல் இருக்கு? நம்ம சூத்திரம் என்ன ரூல் இருக்கு கொண்டு வரணும்? சோஹோ குஹு. எப்போ? சலி பதஸ்ய அந்தே. இப்போ இது வாட்ச். இப்போ இது வாட்ச் பதமாக்குறோம். இது பதத்துலதான் இருக்கணும். ஜலி வந்து ஜல் இருக்கணும். இப்போ வாட்ச் இஸ் கரெக்டா? இது வந்து பதஸ்ய அந்தேல சகாரம் வருது. சோ சோஹோ குஹுவா மாறிடும். சோ இது என்ன ஆகும்? வாக் அப்படின்னு ஆயிடும். அப்புறம் சகாரான்னு ஆயிடும். அப்புறம் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ரெண்டு ஹல் cannot கம் டுகெதர் முதல்லயே படிச்சிருக்கோம், முதல் ரூல்லயே. அப்போ இந்த கடைசியில இருக்கிற ஹல் வந்து போயிடும். சோ வாட் இஸ் த பிரதமா விபக்தி ஏகவச்சனம்? வாக். இப்போ பிரதமா விபக்தி ஏகவச்சனம் வந்து வாக்கு. இப்ப வந்து இந்த வாக்கு, இப்ப வாக்யாம். ஓகே, இப்போ அடுத்தது வாட்ச் பிளஸ் வியாம். இப்ப இதுலயும் அப்படிதான் இட் இஸ் ஃபாலோட் பை பக்காரா. சோ சோஹோ குஹுவா மாறிடும். சோ வாக் பிளஸ் வியாம் வந்துட்டு இதுல வந்து ஜலாம் ஜஷி அந்த சூத்திரத்தை நம்ம ஆட் பண்ணிட்டு வாக்யாம். புரியுதா? when you are learning sutrams, please bring in all the sutram. ஆனா சூத்திரத்தோட நம்பர் மட்டும் பாத்துக்கோங்க. இப்ப சோஹோ குஹு வந்து 8.2.30. ஜலாம் ஜஷி என்ன நம்பர்? அந்த நம்பர் முன்னாடி வருதா பின்னாடி வருதா பாருங்க. இட் இஸ் பின்னாடினாதான் இட் இஸ் அப்ளிகபிள். What is the number of Jalam Jashi? 8.4.53. அப்போ வரும் இல்லையா? வரும் மாதா, வரும். So இந்த வாக்யாம்ங்கிறது வாக்யாம். So understood how it is Choho Kuhu? Choho Kuhu is actually a very, very easy sutram. Choho Kuhu Padantasya. சொல்லுங்கம்மா. இப்ப அந்த வாக்கு வந்து வாகா மாறும்போது இந்த இடத்துல பியாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஜலாம் ஜஷி தான் போடணுமா? வா அவசானி போடக்கூடாது அந்த இடத்துல? எப்படி போடுவேன்? அவசானம் எப்படி போடுவேன்? எப்படி போடுவேன்? அதுக்கு பின்னாடி பியாம் வருது. நீங்க இந்த பியாம சேத்தா தானே உங்களுக்கு வந்து அது பதமா மாறும். ஆமா. அப்ப நீங்க எப்படி அவசானம் எப்படி போடுவேன்? பத அவசானி, அதனால அது பத அவசானே கிடையாது. பத அவசானே வா அவசானத்துல இருக்கணும். இப்ப அவசானத்துல உங்களுக்கு பியாம் தானே, வியாக்யாம் தானே வருது. ஆமா ஆமா, கரெக்டா? அஸ்துமா. That is one word. Bhagyam is one word, right? Okay. அது வந்து உங்களுக்கு நீங்க பிரத்யே யூஸ் பண்றீங்க. பிரத்யே யூஸ் பண்றீங்க. It is not like that. You are just not leaving it. பட் அந்த வாக்குங்கிறது இருக்கு பாருங்க. வாட்ச் வந்து நம்ம வாக்குன்னு மாத்துறோம் இல்லையா? அதை நீங்க வா அவசானே போட்டுட்டு பாகாவும் எழுதிக்கலாம்.
எழுதிக்கலாம். ஓகே ஓகே மேடம். அதான் அதுல புரிஞ்சுதா இப்போ? பார்த்த மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ஓகே அதான் புரிஞ்சுதா? இப்ப புரிஞ்சுதா? புரியுது மேடம். தேங்க்ஸ். So I hope we stop here the sutrams.